ஸ்விட்ச் போட்ட மாதிரி நீங்க கேட்டதெல்லாம் கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்படிதான் ஒரு நாள் பகல் நேரத்துல ஒரு ஆள் பாலைவனத்துல ஒட்டகத்தை வச்சுட்டு நடந்து போறாரு. மணி ஒரு 11, 12 இருக்கும். நம்ம ஊர் வெயிலே இப்போ சஹாரா டெசர்ட் மாதிரி இருக்கும்போது, அப்ப பாலைவனத்தோட நிலைமைய நினைச்சு பாருங்க. அந்த ஆளும் ரொம்ப தூரமா நடக்கிறாரு. தண்ணி வேற தாகம் எடுக்குது. இதுக்கு மேல நடந்தா மயக்கம் போட்டுருவோம்னு மனசுல நினைச்சுக்கிறாரு. ச்சே! குடிக்க தண்ணி கிடைச்சா நல்லா இருக்கும். கடவுளே! எனக்கு இப்போ தண்ணி வேணும் அப்படின்னு வாய் விட்டு சொல்றாரு. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவர் ஒரு மணல் மேடு ஏறுறாரு. பார்த்தா ஒரு குடுவை, அதாவது பாட்டில் மாதிரி ஒன்று கீழே கிடக்கிறத பார்க்குறாரு. ஓடி போய் அதை எடுத்து தூக்குறாரு. தூக்கும் போதே தெரியுது ஃபுல் வெயிட்டாக இருக்கு. மடக்கு மடக்குன்னு தண்ணியை குடிக்கிறாரு. குடிச்சு முடிச்சுட்டு மூச்சு வாங்குது. நான் கேட்ட மாதிரியே தண்ணி கிடைச்சிருச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க நிழல் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு அடுத்து நினைக்கிறாரு. அவரோட லெஃப்ட் சைடில் பார்த்தா ஒரு மரமும் ஒரு சின்ன ஷெட்டு மாதிரியும் தெரியுது. உடனே ஒட்டகத்து மேலே ஏறி வேகமாக போகிறாங்க. பார்த்தா வெறும் ஷெட்டு மாதிரி இல்லை, வீடு மாதிரி தெரியுதேன்னு போகிறாரு. அங்கே நல்ல நிழல் இருக்குது. கொஞ்ச நேரம் படுத்து தூங்குவோம்னு நினச்சி அந்த நிழல்ல நல்ல ரெஸ்ட் எடுக்கிறாரு. கொஞ்ச நேரம் ஆனதும் தூக்கத்திலிருந்து முழிப்பு வருது. ஆஹா, கேட்ட உடனே தண்ணி கிடைச்சிருச்சு. நல்ல ஒரு நிழல்ல ஒரு குட்டி தூக்கம் போட்டாச்சு. வேற என்னன்னு யோசிக்கும் போது லைட்டா பசிக்கிற ஃபீல் வருது. சாப்பிட ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு யோசிக்கிறாரு. கரெக்டா இப்படி திரும்பி பார்க்குறப்ப அந்த வீட்டோட கதவு வெளியில சும்மா லாக் பண்ணி இருக்கு. அதை பார்த்துட்டாரு. உடனே எந்திரிச்சு தாழ்பாலை எடுத்துட்டு கதவை ஓபன் பண்றாரு. அங்க பார்த்தா சாப்பிட்றதுக்கு இருக்கு. அவர் பாட்டுக்கு நல்லா சாப்பிட்றாரு. பசி லைட்டா அடங்கினதும் என்னடா அது, கேட்ட மாதிரியே எல்லாம் நடக்குதே அப்படின்னு யோசிக்கிறாரு. ஒருவேளை இப்போ பேய் வந்தா எப்படி இருக்கும்னு சொல்றாரு. ஒரு பலமான காத்து வீசுது. என்ன இப்படி காத்து வீசுதுன்னு ஜன்னல் கிட்ட பாக்குறாரு. ஒரு உருவம் தெரியுது. ஐயோ, பேயா அப்படின்னு வெளியில ஓடுறாரு. அவரோட ஒட்டகமும் பேயா மாறுது. இப்போ இந்த பேய் என்ன பிடிச்சிருமோ அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த பேய் அவரோட கழுத்தை பிடிச்சிருது. எப்படி இருந்துச்சு இந்த கதை? எப்படி சுவிட்ச் போட்ட மாதிரி நம்ம கேட்டதெல்லாம் நினச்சதெல்லாம் உடனே நடந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? நம்ம மைண்டு எவ்வளோ டைம் தேவையில்லாமல் யோசிச்சிருக்கு. அதெல்லாம் நடந்தால் என்ன ஆகும்? நல்லதாக திங்க் பண்ணுற வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் நெகட்டிவாக யோசிக்கிறதெல்லாம் நடக்க ஆரம்பித்தா என்ன ஆகும்? லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் தானே. யூனிவர்ஸ் நம்ம கேட்டதெல்லாம் தருவாங்க. மனசில் ஆசைப்படுற விஷயத்த நடத்தி தருவாங்கன்னு சொல்கிறீங்க. இது எப்படி நடக்குதுன்னா ரிப்பிட்டீஷன் மெத்தடில். ஒரே விஷயம், பி இட் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், அதை திரும்ப திரும்ப மனசில் அசை போட்டுட்டே இருக்கிறனால, இல்லை அதை பற்றி புலம்பிகிட்டே இருக்கிறனால சேம் எனர்ஜி உங்களை சுற்றி வைப்ரேட் ஆகுது. அந்த வைப்ரேஷன் என்ன பண்ணும்னா மேக்னெட் மாதிரி அதே விஷயத்த உங்ககிட்ட இழுத்து கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு சிலர் எல்லாம் இப்படி புலம்பி புலம்பி அதுவே அவங்களுக்கு ஒரு ஹாபி மாதிரி ஆகியிருக்கும். கேட்டால் நடக்கிறத தானே சொல்கிறேன், நான் ஒன்றும் இல்லாத விஷயத்த சொல்லலையே அப்படின்னு அதுக்கு ஒரு சமாதானம் வேற சொல்கிறாங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு நடக்கிற சுச்சுவேஷன் மாறினாதான் நான் இப்படி புலம்புறதை ஸ்டாப் பண்ணுறேன்னு மட்டும் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மனசை மாற்றிக்கோங்க. அது நடக்க வாய்ப்பே இல்லை. என்ன இப்படி நெகட்டிவாக சொல்கிறீங்க? யூனிவர்ஸ் கிட்ட கேட்டால் என்ன வேணாலும் நடக்கும், என்ன வேணாலும் மாற்றிக்கலாம்னு சொல்கிறதெல்லாம் சும்மா கதையா அப்போன்னு கேட்டால் அதுக்கான பதிலை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் பேச்சை கேட்கல, உங்கள் ஒய்ஃப் உங்கள் பேச்சை கேட்கல, எங்கே போனாலும் மரியாதையே கிடைக்கல, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் இவ்வளோ மணி தான் ஏர்ன் பண்ண முடியுது, எவ்வளோ படித்தாலும் என் மண்டையில் ஏறாது, எனக்கெல்லாம் லவ்வே செட் ஆகாது, இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிலீஃப் வச்சுருப்பீங்க. அதுக்காக லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸும் பண்ணுறீங்க. ஹவு டு டூ திஸ் தேட் அப்படின்னு எல்லாம் வீடியோ பார்த்தா எல்லாம் மாறிடாது. என்ன பண்ணணும்னா ஆழமாக உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற லிமிட்டிங் பிலீஃபை அழிக்கணும். ஈஸியாக அழிக்கணும்னு சொல்லிட்டீங்க. அது என்ன ரப்பரை வச்சு அழிக்க முடியும்? ஒன்று சொல்கிறேன், நம்மளால் தலைகீழ நின்னாலும் அழிக்க முடியாது. என்ன இப்படி சொல்லிட்டீங்க, வேற என்ன தான் பண்ணுறது? அதுக்குன்னு ஒரு ஸ்விட்ச் இருக்குது. அந்த ஸ்விட்சை போட்டால் இதெல்லாம் சேஞ்ச் ஆகும். ஆல்ரெடி ஸ்டோர் ஆன நெகட்டிவ் தாட்ஸும் லிமிட்டிங் பிலீஃப்ஸ்க்கும் மேலே பாசிட்டிவான தாட்ஸ்னால ஃபுல் பண்ணணும். எப்படின்னா ஒரு கிளாஸில் தண்ணி வச்சுருக்கீங்க, அதில் ஒரு ட்ராப் பாய்சன் விழுந்துருச்சு. இப்போது என்ன பண்ணுறது? இந்த தண்ணியை கொட்டவும் கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? ஆனால் இந்த தண்ணியை சுத்தமாக்கணும்னு சொல்லிட்டாங்க. என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சா ஒரு ஐடியா வருது. இந்த பாய்சன் விழுந்த கிளாஸை எடுத்துகிட்டு போய் நல்ல தண்ணி வர ஒரு டேப்புக்கு கீழே ஓப்பன் பண்ணி வைக்கிறோம்.
புதுசாக வர நல்ல தண்ணி இந்த டம்ளருக்குள்ளே ஃபில் ஆகும்போது ஆல்ரெடி பாய்சன் மிக்ஸ் ஆன அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறும். இந்த டேப்ல இருந்து வர நல்ல தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஃபில் ஆகுது. உடனே இந்த பாய்சன் வெளியேறிடுமான்னு கேட்டால் ஆகாது. அதுக்கு இன்னும் டைம் வேணும். தொடர்ந்து ஒரு மணி நேரம் அப்படியே அந்த டேப்பு கீழே வச்சுருந்தா கிளாஸில் இருக்கிற தண்ணி எல்லாம் டைல்யூட் ஆகி வெளியில் போயிடும். புது தண்ணி ஃபில் ஆகிரும். இப்போ குடிங்கன்னு சொன்னால் தைரியமாக அதை எடுத்து நீங்கள் குடிச்சிருவீங்களா? லைட்டாக பயமாக இருக்குது தானே? சரி, இன்னும் கொஞ்ச நேரம் தண்ணி கிளாஸில் ஃபில் ஆகட்டும், அப்புறம் தைரியமாக எடுத்து குடிப்போம். சேம் இதே தாங்க. சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் லிமிட்டிங் பிலீஃப்ஸ் தான் அந்த ஒரு சொட்டு பாய்சன் கலந்த வாட்டர். பைப்பில் வர நல்ல தண்ணி தான் நம்மளோட ரெகுலரான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிசஸ். சரியா? டெய்லியும் ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக இப்படி ப்ராக்டிஸ் பண்ணினா கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்ரெடி ஸ்டோர் ஆகியிருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் டைல்யூட் பண்ணி பாசிட்டிவ் தாட்ஸால் ஃபில் பண்ணிடலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட பாசிட்டிவான பிலீவ்ஸோட செயல்படும். இப்போ டைல்யூட் பண்ணுறதுக்கு தான் பல ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு ப்ராக்டிஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மேஜிக் மைண்ட் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இப்போவே ஒரு லைக்கை போட்டுட்டு வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். ஸ்விட்ச் போட்ட மாதிரி கேட்டதெல்லாம் கிடைக்கும்னு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணீங்க. ஓகே, கதையெல்லாம் சொன்னீங்க. சரி, எல்லாம் ஓகே தான். பட் கம் டு த பாயிண்ட். நான் வரேங்க. நீங்கள் தான் இன்னும் கவனமாக நான் சொல்கிறத கேட்கணும். சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படிங்கிற நியூராலஜிஸ்ட் தான் இந்த ஸ்விட்ச் போடுற மெத்தடை கண்டுபிடிச்சாரு. அது என்ன ஸ்விட்ச் போடுற மெத்தட்? இன்றைக்கே நான் சொல்ல போகிற இந்த ப்ராக்டிஸ்க்கு பேர் ஸ்விட்ச் வேர்ட். இதை டிஸ்கவர் பண்ணது சிக்மண்ட் ஃப்ராய்டாக இருந்தாலும் 1900s ஜேம்ஸ் டி மேங்கன் த சீக்ரெட் ஆஃப் பர்ஃபெக்ட் லிவிங் அப்படிங்கிற புத்தகத்தில் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னால் என்ன, அதை ஏன் யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஸ்விட்ச் வேர்டோட யூசேஜுக்கான மெயின் கான்ட்ரிபியூட்டர் இவர் தான். சரி, ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னால் என்னன்னு இப்போ பார்ப்போம். மந்திரங்கள் தெரியும்ல உங்களுக்கு? அது என்ன லாங்குவேஜில் தெரியும்? சான்ஸ்கிரிட்டில் தெரியும். இப்போது தமிழ்லையும் மந்திரம் சொல்கிறாங்க. இதுவே கிறிஸ்டியன்ஸோட வேர்சஸ் எல்லாம் இங்கிலீஷில் இருக்கும். தமிழ்லையும் பார்த்துருப்போம். முஸ்லிம்ஸ் உருதுவில் குரான் படிப்பாங்க. ஜென்ரலாக இவ்வளோ தான் நமக்கு தெரியும். ஒரு சில மந்திரங்களை பார்த்துருப்போம், அதுக்கு மீனிங் சொல்லுவாங்க. ஒரு சில மந்திரங்களுக்கு மீனிங்கே இருக்காது. நம்பர்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது. ஏஞ்சல் நம்பர்ஸ்னால் என்னென்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். அதே நம்பர்ஸ் மாதிரி வேர்ட்ஸுக்கும் எனர்ஜி இருக்குது. வார்த்தைகளில் சத்தமாக சொன்னால் ஒரு சவுண்ட் உருவாகுது. சவுண்டுக்கு ஆப்வியஸாக ஒரு எனர்ஜியும் இருக்குது, வைப்ரேஷனும் இருக்குது. ஒவ்வொரு எமோஷன்ஸுக்கும் வைப்ரேஷன் இருக்குது. ஹாப்பினா ஒரு வைப்ரேஷன், கோவம்னா ஒரு வைப்ரேஷன், லவ்னா ஒரு வைப்ரேஷன், சக்ஸஸ்னா ஒரு வைப்ரேஷன், அமைதினா ஒரு வைப்ரேஷன், ஞான நிலைனா ஒரு வைப்ரேஷன். இந்த எல்லா வைப்ரேஷனும் யூனிவர்ஸில் இருக்குது. இந்த வைப்ரேஷனை மேட்ச் பண்ணக்கூடிய ஃப்ரீக்குவன்சியை டியூன் பண்ணினா ஒரு சவுண்ட் உருவாகுது. அதுக்கு அர்த்தம் கேட்டால் ப்ராப்பராக இருக்காது, பட் சவுண்டை ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓம் அப்படிங்கிற மந்திரம் எல்லாருக்கும் தெரியும். இதை இங்கிலீஷில் ஓஎம் அப்படிங்கிற லெட்டர்ஸ்னால எழுதுவோம். தமிழில் ஓம் அப்படின்னு எழுதுகிறோம். ஹிந்திலையும் ஒரு ஆல்ஃபபெட் வச்சு எழுதுகிறோம். இங்கே எழுத்தும் லாங்குவேஜும் டிஃப்ரெண்ட், ஆனால் சவுண்டு ஒன்று தான், வைப்ரேஷன் ஒன்று தான். இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்து எந்த லாங்குவேஜில் பேசுகிறவங்க இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணாலும் இதே சவுண்டு தான், இதே வைப்ரேஷனை தான் தூண்டுறாங்க. அப்போது அந்தந்த சவுண்டை சொல்லும் போது அந்தந்த வைப்ரேஷன்ஸ் தூண்டப்படுது. இதை தான் ஸ்விட்ச் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை ஒரு இங்கிலீஷ் ரைட்டர் எழுதுனனால இங்கிலீஷ் வேர்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் ஒவ்வொரு வைப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். நமக்கு வேர்ட்ஸோட மீனிங் புரியும், பட் ஒரு 4-5 வேர்ட்ஸாக சொல்லும் போது மீனிங்லெஸ் சென்டென்ஸாக தோணும். பட் ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குது. அதை சொன்னாலே அங்கே எனர்ஜி உருவாகும். ஆல்ரெடி நமக்கு அஃபர்மேஷன்ஸ் தெரியும் தானே? அந்த அஃபர்மேஷன்ஸோட ஒரு ஷார்ட்டஸ்ட் வெர்ஷன் தான் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னு சொல்லலாம். அஃபர்மேஷன்ஸ் எப்படி இருக்கும்னா ரொம்ப டீட்டெயில்டாக
இன்டெப்த்தாக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து யூனிவர்ஸ் கிட்ட கேட்போம். பட் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எப்படின்னா ஒரே வேர்டை ரிப்பீட்டடாக சொல்லுவோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் நமக்கு எப்படி வேணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபார்மேட், இப்படி தான் யூஸ் பண்ணணும்லாம் கிடையாது. இனிஷியல் ஸ்டேஜில் அதை பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் வர வரைக்கும் ரெகுலரான வேர்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பட் போக போக அதை பற்றி தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது உங்களுக்கு தேவையான விதத்தில் கன்வெர்ட் பண்ணி சொல்லிக்கலாம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸோட மாஸ்டர் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் என்னென்னு இப்போ பார்க்கலாம். டுகெதர். இப்போது லவ், மேரேஜ், ஃபேமிலிக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது இந்த வேர்ட் கண்டிப்பாக இருக்கணும். சேஞ்ச், ஹெல்த், ஜாப், பீஸ், ஃப்ரீடம், இந்த மாதிரியான மேனிஃபெஸ்டேஷனுக்கு இந்த சேஞ்சுங்கிற வார்த்தை முக்கியமாக இடம்பெற்று இருக்கணும். டிவைன். டிவைன் அப்படின்னா ஒரு மேஜிக் நடக்கணும், பிளெஸ்ஸிங்ஸ் வேணும் அப்படிங்கிற இடத்துக்கு யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது வேணும்னா நவ் அப்படிங்கிற ஸ்விட்ச் வேர்டை யூஸ் பண்ணலாம். கவுண்ட் அப்படிங்கிற வேர்ட் மணிக்கான மாஸ்டர் ஸ்விட்ச் வேர்ட். மேக்னெட், எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணி கொண்டு வரக்கூடிய மேக்னெட் மாதிரி இது செயல்படும். அது மட்டும் இல்லை, தேங்க்ஸ், ஹாப்பி, எனர்ஜி, மோட்டிவேஷன், ரிலாக்ஸ், கிளியர், கேன்சல், இது எல்லாமே ஸ்விட்ச் வேர்ட்ஸ் தான். ஹவு டு மேக் ஸ்விட்ச் வேர்ட்ஸ். சரி, நம்ம எப்படி இந்த ஸ்விட்ச் வேர்டை ஃபார்மேட் பண்ணுறது? எந்த விஷயத்துக்காக அஃபர்மேஷன் பண்ணுறீங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை பொறுத்து இந்த மாஸ்டர் ஸ்விட்ச் வேர்ட்ஸோட மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 5 வேர்ட்ஸ் வர மாதிரி மேக் பண்ணணும். இதை ரிப்பீட்டடாக நம்ம சாண்ட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், டிவைன், மேஜிக், பிகின், நவ். டிவைன், மேஜிக், பிகின், நவ். பாசிட்டிவாக ஒரு சுச்சுவேஷனை மாற்றணும்னா இதை யூஸ் பண்ணலாம். பிரிங் டிவைன், கவுண்ட், நவ். பிரிங் டிவைன், கவுண்ட், நவ். இது மணி மேனிஃபெஸ்டேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸ். இந்த மாதிரி ஹெல்த்துக்கு, லவ்வுக்கு, ஃபேமிலி பாண்டிங்காக க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் சொல்லலாம். பர்டிகுலர் டைமிங்னு எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுறீங்க, உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகணும்னா எனர்ஜி, எனர்ஜி, எனர்ஜி அப்படின்னு ரிப்பீட்டடாக சாண்ட் பண்ணலாம். தூக்கம் வரல, புரண்டு புரண்டு ரொம்ப நேரமாக படுக்கிறீங்க, இப்போவே இன்ஸ்டண்ட்டாக தூக்கம் வரணும் அப்படின்னா ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை ரொம்ப சத்தம் இல்லாமல் ஒன்று மனசுக்குள்ளே சொல்லலாம், அப்படி இல்லைன்னா வாய்க்குள்ளே முணுமுணுக்கிற மாதிரி ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ் இந்த ஒரு டோனில் சொல்லலாம். இப்படி ரிப்பீட்டடாக ஒரு வேர்டை சாண்ட் பண்ணுறனால அந்த சவுண்ட் எனர்ஜியை டியூன் பண்ணி ஒரு வைப்ரேஷன் உங்களை சுற்றி உருவாக்குறீங்க. நாள் பட இப்படி பண்ணும்போது இந்த வேர்டை சொன்னாலே ஸ்விட்ச் போட்ட மாதிரி உங்கள் மைண்ட் செட் அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கும். அவ்வளோதாங்க, இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்து இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பர்டிகுலராக எப்படி நம்ம அஃபர்மேஷன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.